வைத்த வாதம் வந்து ஃபெடரலிசத்துக்கு எதிரானது. அரசியல் நோக்கம் இருக்கு. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, கிரிமினல் வழக்குல ஃபெடரலிசத்துக்கு எதிரா இருக்குன்னு எப்படி நீங்க சொல்ல முடியுங்கிறது தான் கேள்வி. அரசியல் நோக்கம், அதை எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க அரசியல் நோக்கங்கிறத? அந்த வாதம் தப்பு. அரசியல் நோக்கம் இருக்கா இல்லையான்னு எப்படி நீதிமன்றம் சொல்ல முடியும்? அதுவும் தப்பு. அந்த வாதங்களை எல்லாம் ஃபெடரல், அதாவது இந்திய கூட்டாட்சி தத்துவத்துக்கு இது எதிரானது. ஒரு ரைடு எப்படி கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராமையும், அதுவும் தப்பு. ஆனா இதை மட்டும் வச்சிருந்தாங்கன்னா இதுக்கு பதில் கூற வேண்டிய கட்டாயத்துல பெஞ்ச் இருந்திருக்கும். சரி, பெஞ்சு கொடுக்குற தீர்ப்பெல்லாம் அதுக்கு விமர்சனம் பண்ணலாங்க. என்னன்னா விமர்சனம் பண்ணி தானே நீங்க அப்பீல் போறீங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க? இவங்க அப்பீல் தான் போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு அப்பீல் போகும். சிக்கல் இதுல என்னன்னா, அமித்ஷா போன வருஷம் என்ன சொன்னாரு? திமுக அதிமுக 2 ஊழல் கட்சியும் ஒழிக்கிறது தான் பிஜேபியோட வேலைன்னாரு. இந்த வருஷம் என்ன சொல்றாரு? நாங்க எல்லாம் ஒண்ணுங்க, தூக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா எல்லாம் மறைஞ்சு போச்சா? இது எந்த மாநிலத்துல எல்லாம் நடக்கலன்னு கேட்டு பாருங்க. இடி ரைடுன்னு விடும், அப்புறம் வந்து கட்சி உடையும். சிவசேனா வந்து 2ஆ உடைஞ்சு ஒரு சிவசேனா மகாராஷ்டிரால பிஜேபியோட சேரும். அப்புறம் அது பத்தி அது என்ன ரைடு, அது பிறகு என்ன பேச்சு இருக்க? ஒரு பேச்சும் கிடையாது. நான் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டேன். கண்டனம் தெரிவிச்ச பிறகு நான் எவ்வளவு சிறந்த தீர்ப்பு கொடுத்தாலும் என் தீர்ப்பு பேர்ல ஒரு சந்தேக நிழல் படியுமா படியாதா? அப்ப நம்ம விசாரிச்சிட கூடாது. நீங்க எனக்கு பின்னாடி, நீங்க என் முதுகுக்கு பின்னாடி நீங்க சுப்ரீம் கோர்ட் போனீங்க, எங்களுக்கு அது பிடிக்கல. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். டாஸ்மாக் வழக்கு கடந்த மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து இருக்கு. அங்கே ரைடு நடந்தது. அதன் பிறகான அந்த வழக்கு, பிறகு அவர்கள் உச்ச நீதிமன்றம் போனது அப்படின்னு பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு இன்றைய தினம் வந்து அதற்கான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் அண்டு ராஜசேகர் அமர்வு. அந்த தமிழக அரசு போட்ட அந்த இதை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. காரணம் வந்து இதெல்லாம் சட்டவிரோதமானதுன்னு சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு? டாஸ்மாக் வழக்கில் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு தமிழக அரசுக்கு பின்னடைவா, இல்லை உச்சநீதிமன்றம் போனால் தான் அதற்கான தீர்வு கிடைக்கும்னு நம்புவாங்களா சார்? டாஸ்மாகை பொறுத்தவரையில மதுபான பிரியர்கள் மத்தியில் ஏராளமான புகார்கள் இருக்கு. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, அப்புறம் பில்லு கொடுக்கறது இல்லை, பக்கத்தில் இருக்கிற பார்ல கொள்ளை விலை வச்சு விற்பாங்க, அதில் இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் விலை எங்கேயோ கிடக்கும். இப்படி ஏராளமான குறைபாடுகள் இருக்கு. தமிழ்நாடு அரசு, போன அரசும் சரி இந்த அரசும் சரி, அதெல்லாம் நிவர்த்திக்க எந்த முயற்சியும் எடுக்கல. கேரளாவில் கூட வந்து பில் போட்டு தான் வியாபாரம் நடக்க, இங்கே கிடையாது. ஒரு சில இடத்துல அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் ட்ரை பண்ணோம்னாங்க, நடக்கலை. எடப்பாடி பழனிசாமி என்ன குற்றம் சாட்டுறாரு? பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, ஒரு நாளைக்கு இத்தனை கோடி பாட்டில் ஆகுது, அப்போ இவ்வளோ கோடி ரூபாய் எங்கே போகுதுன்னு கேட்குறாரு. அவர் ஆட்சியிலும் இதே கேள்வி இருந்தது. ஏன்னா இந்த எஃப்ஐஆரே பார்த்தீங்கன்னா 45 எஃப்ஐஆர். அது போன திமுக ஆட்சி, அதாவது 2006 2011 ஆட்சி காலத்திலே கொஞ்சம் போட்டிருக்காங்க. அப்புறம் 10 வருஷம் அதிமுக ஆட்சி, இப்போ திமுக ஆட்சி, ஆக மொத்தம் 45 எஃப்ஐஆர். இப்போ வைத்த வாதம் வந்து ஃபெடரலிசத்துக்கு எதிரானது. அரசியல் நோக்கம் இருக்கு. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, கிரிமினல் வழக்குல ஃபெடரலிசத்துக்கு எதிராக இருக்குன்னு எப்படி நீங்க சொல்ல முடியுங்கிறது தான் கேள்வி. நீதிமன்றம் எப்போதுமே இந்த பொலிட்டிக்கல் கேள்விக்குள்ள வராது. அந்த வாதம் ஏன் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அதைத்தான் பெரிய அளவுக்கு நீதிபதிகள் பெரிய அளவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது போக ஆரம்பத்துல இருந்தே இது இப்படித்தான் முடியும்னு தெரிஞ்சு போச்சு. முதல்ல ஒரு அமர்வு முன்னாடி போச்சு, அதுவும் 2 நீதிபதி அமர்வு தான். இப்ப ஆர்டர் போட்டிருக்கிறது 2 நீதிபதி அமர்வு தான். முதல் 2 நீதிபதி அமர்வு நேர ஆப்போசிட் வியூ எடுக்குது. அது எப்படிங்க நீங்க வந்து சொல்லாம கொள்ளாம போக முடியும்? நீ போனதே தப்பு, டாஸ்மாக் ஏன் இடி வெளிப்படையா நடக்கலன்னு ஏராளமான குற்றச்சாட்டுகள் அடுக்குனாங்க. ஓபன் கோர்ட்ல என்ன சொன்னாங்க? அடுத்த உத்தரவு ஒரு வரைக்கும் ரெய்டெல்லாம் அந்த கோயர்சிவ் மெஷர்ஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னாங்க. அடுத்தாப்புலயே வந்து அவங்களே ரெக்யூஸ் பண்ணிட்டாங்க, நாங்க விசாரிக்கலைங்கன்னு. அப்ப ஏன் ரெக்யூஸ் பண்ணாங்கன்னு ஏதாவது காரணம் சொன்னாங்களான்னா அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அதுக்கு பிறகு இந்த நீதிபதிகள் அமர்வு இது ஆரம்பத்துல இருந்தே வந்து முட்டல் மோதல் முரண்களோட போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. அது யாரு கொடுத்த அட்வைஸ்னே தெரியல. வழக்கு இங்க நீதிமன்றத்தில் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து அது எப்படி தனக்குத்தானே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விசாரிக்கும்? ஒரு நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கு, குற்றம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, நடந்ததாக சொல்லப்படுகிறது.
வேற மாநிலத்துக்கு விசாரிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ ஜெயலலிதா வழக்கு பெங்களூருக்கு போச்சு. இப்படி எத்தனையோ உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். ஆனா தமிழ்நாடு அரசு போட்ட பெட்டிஷனே வந்து அபத்தமா தான் இருந்துச்சு. அந்த பெட்டிஷனே அது ஏன் போட்டாங்கன்னு உண்மையிலேயே தெரியல. நான் அப்பவே என்னோட கருத்து சொன்னேன். அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டு இதெல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்கன்னு கை விரிச்ச உடனே வாபஸ் வாங்கிட்டாங்க. ஓபன் கோர்ட்ல டிஸ்மிஸ் ஆகுறதுக்கு பதிலா கௌரவமா வாபஸ் வாங்கிக்கிறது. இது ஒரு மெத்தட் தான். நான் வழக்கறிஞரா இருக்கும்போது கடைப்பிடிப்பேன். நீதிபதிகள் சொல்லும் போது சரி நம்மளை ஒழிச்சு கட்டிடுவாங்கன்னு தோணும். ஒழிச்சு கட்டிட்டா கிளையண்ட்டுக்கு பதில் சொல்லுவேன். ஐயா நாங்க திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் கோர்ட்டை அனுமதித்தாலும் சொல்லி நைஸா திருப்பி வாங்கிட்டு வந்துடுறது தான். திருப்பி கீழே இருந்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி திருப்பி வாங்கிட்டு வந்து கீழே வந்தாங்க. அப்ப ஆரம்பத்திலே இந்த பெஞ்சுக்கு அதுல கோபம் வந்துருச்சு. அதை எக்ஸ்பிரஸும் பண்ணாங்க. நீங்க என்னங்க ஏன்ட்ட பெட்டிஷன் பெண்டிங்ல இருக்கும்போது நீங்க வந்து எங்க முதுகுக்கு பின்னாடி எப்படி உச்சநீதிமன்றம் போக முடியும்? நீங்க விரும்பி இருந்தா முதல்ல போயிருக்க வேண்டியதானு அதை கொஸ்டின் பண்ணாங்க. இந்த பெஞ்சை ரெக்யூஸ் பண்ணணும்னு ஒரு கோரிக்கையும் வழக்கறிஞர்கள் வச்சாங்க. அதையும் நம்ம சுட்டி காட்டணும். அதுக்கு ஏதோ காரணம் சொன்னாங்க. வழக்கறிஞர்கள் நம்பிக்கை இல்லைன்னு ரெக்யூஸ் பண்ண சொல்லி ஓபன் கோர்ட்ல கேட்டா ரெக்யூஸ் பண்ணணுங்க. என்ன காரணம்னா நீதி பரிபாலனத்தோட அடிப்படை கோட்பாடு அதுதான். நான் என்னோட பத்திரிகையாளர் வாழ்க்கையில ஒரு 184 வழக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் 184. பல வழக்குல நம்ம நீதிபதி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கேன். ஒருதலை பட்சமா இருக்காரு, அவருக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும். அப்ப அந்த நீதிபதி முன்னாடி நடத்துறதுல அர்த்தம் இல்லை. அப்போ ஓபன் கோர்ட்ல ஐயா உங்க முன்னாடி நடத்துனாங்க, விரும்பல, வேற கோர்ட்டுக்கு நீங்களே டிரான்ஸ்பர் கொடுங்க அப்படின்னு டிரான்ஸ்பர் ஓபி போடுறதுதான். அவரு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. கொடுத்தா ஓகே, கொடுக்கலன்னு சொன்னா மேற்கோர்ட்டுக்கு வந்து நம்ம வேற கோர்ட்டுக்கு போட்டு வாங்கிக்கிறது தான். இது வந்து வழக்கமா கடைபிடிக்கிற முறை தான். டிரான்ஸ்பர் ஓபி எல்லாம் வந்து எந்த நீங்க கிரிமினல் ப்ரொசீஜர்லயும் இதுலயும் நீங்க சர்வசாதாரணமா பார்க்கலாம் எல்லா வழக்கறிஞர்கள் மத்தியிலையும். ஸோ டிரான்ஸ்பர் கேட்டது தப்பு இல்லை, கேட்ட விதத்துல வந்து கோளாறாகி போச்சு. ரெக்யூஸ் பண்ண சொல்லி கேட்டதுலையும் தப்பு இல்லை, ரெக்யூஸ் பண்ண முடியாதுன்னு நீதிபதிகள் சொன்னது தப்பு. இப்படிதான் இதுல இருக்குங்க. ஆரம்பத்துல இருந்து இது குளறுபடி. அப்போ வாதம் அரசியல் நோக்கம், அதை எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? அரசியல் நோக்கங்கிறத அந்த வாதம் தப்பு. அரசியல் நோக்கம் இருக்கா இல்லையான்னு எப்படி நீதிமன்றம் சொல்ல முடியும்? அதுவும் தப்பு. அந்த வாதங்களை எல்லாம் ஃபெடரல், அதாவது இந்திய கூட்டாட்சி தத்துவத்துக்கு இது எதிரானது. ஒரு ரைடு எப்படி கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராமையும் அதுவும் தப்பு. ஆனா ரைடு சட்டவிரோதம், நான் இஸ்ட், நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் லா, இந்த வாதம் வைக்கலாம். இப்ப நான் வந்து டாக்ஸ் கேஸ்ல நிறைய கேஸ்ல ரைடுன்னு நம்ம சொல்றது சர்ச் அண்ட் சீசருங்க. சர்ச் அண்ட் சீசர் வந்து நடத்தப்பட்ட விதம் சரியில்லை, அதுக்கு பிறப்பிக்கப்பட்ட வாரண்ட் சரியில்லை, ரைடே வந்து சட்டவிரோதமானது, அதனால வழக்கை தள்ளுபடி பண்ணணுங்கிறதா முதல்ல வாதமே வைப்போம். அது முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு போறதா, முடியாதுன்னு சொன்னாதான் அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும். இவங்க எல்லா பாயிண்ட்டையும் முதலே வச்சாங்க. அது ஏன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. ரைடு சட்டவிரோதம் தானங்க அப்படின்னா ஏன்னு சொல்லணும்ல நீங்க. அதுக்கு ஏன்னு ரீசன் சொல்றாங்க. உதாரணமாக எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி தான் பிஎம்எல்ஏக்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். இங்க எஃப்ஐஆர் 45 எஃப்ஐஆர் இருக்கு. எந்த எஃப்ஐஆர் நீங்க சொல்லவே இல்லை. எந்த எஃப்ஐஆர்னா எல்லாமே எம்ப்ளாயி பேர்ல போட்டிருக்குது. டாஸ்மாக்ங்கிறது ஒரு பெரிய நிறுவனம், எத்தனையோ 1000 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணுது. தலைமையகம் சென்னையில இருக்கு, அதோட கிளை அலுவலகங்கள் பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்கு. சேல்ஸ் அவுட்லெட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச டாஸ்மாக் கடைகள். அப்போ சேல்ஸ் அவுட்லெட்லயோ இல்ல மாவட்ட அளவிலான அலுவலகங்கள்லயோ இல்ல பிற கிளை அலுவலகங்கள்லயோ ஒரு முறைகேடு நடந்து அந்த முறைகேடு சம்பந்தமான எஃப்ஐஆரை உள் புகார் மூலமா, அதாவது டாஸ்மாக்ங்கிற நிறுவனம் இந்த எஃப்ஐஆர்ல எதுவா இருக்கும் அப்படின்னா கம்ப்ளைண்டா இருக்கும் இல்ல விக்டிமா இருக்கும். அவங்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கொடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட எஃப்ஐஆர் இந்த 40 சுச்சம். ஆனா இப்போ அந்த எஃப்ஐஆரை வச்சு டாஸ்மாக் தலைமையகத்துல ரைடு பண்றாங்க. இது வந்து தவறு. ஒரு சின்ன வேற ஒரு உதாரணம் கோர்ட்லயும் சொன்னது நம்ம ஏஜி சொன்னாரு. கோர்ட் சென்னை ஹைகோர்ட் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டாப் கோர்ட் அதுதான். மாவட்ட நீதிமன்றங்கள், தாலுகா நீதிமன்றங்கள், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் எத்தனையோ இருக்கு, எல்லாமே அவங்களுக்கு கீழே தான். அங்க ஏதோ ஒரு ஊழல் நடக்குது இல்ல ஏதோ ஒரு புகார் வருது, ஒரு எஃப்ஐஆர் பதிவாயிருது அப்படின்னா சென்னை ஹைகோர்ட்ல இருக்கிற ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆபீஸ்ல ரெய்டு நடத்த முடியுமா? எஃப்ஐஆர் போட்டிருக்குங்க, கீழ் கோர்ட் ஏதோ ஒரு ஊர் கோர்ட்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆரை வச்சு சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கு, அது மேல வரைக்கும் இருக்கும்னு நாங்க சந்தேகப்படுறோம்,
அதனால சென்னையில இருக்கிற ஹைகோர்ட்ல இருக்கிற ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆபீஸ்ல ரெய்டு நடத்தலாமா? இந்த கேள்வி ஏஜி கேட்டாரு, பதிலே சொல்லல. என்ன காரணம்னா, யாரு விக்டிம் யாரு கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர்ல? டாஸ்மாக்ங்கிற நிர்வாகம். யார் பேர்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கு? டாஸ்மாகோட கிளை அலுவலகங்கள் பேர்ல. அப்போ அதை விசாரிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இருக்கு. அது எத்தனை வருஷமா விசாரிக்குது? அது விசாரிக்குது ஒரு 10-12 வருஷமா விசாரிக்குது. அதுவே முதல் தப்பு. அதுல சட்டவிரோத பண பரிமாற்றம் இவ்வளவு ரூபா வந்திருக்கு. அது மொத்தம் ஆக மொத்தம் 1000 கோடி ரூபா. 1000 கோடி ரூபாய்க்கு என்ன வருஷ கணக்கு அதெல்லாம் கிடையாது. ஆக மொத்தம் 1000 கோடி. அதை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக வரோம். நாங்க உங்க ஆபீஸ்ல ரெய்டு பண்றோம். எந்த ஆபீஸ்ல? ஹெட் குவார்டர்ஸ் ஆபீஸ்ல ரெய்டு பண்றோம். அங்க ஆவணம் கிடைக்குது. அந்த ஆவணத்தை வச்சு நாங்க கேஸ ப்ரொசீட் பண்றோம்னா, இது சும்மா மீன் பிடிக்கிற ஒரு வேலை. உங்ககிட்ட ஆதாரமே இல்ல. சட்டவிரோதமா நீங்க ரெய்டு நடத்துனீங்க. இதுதாங்க வாதம் இதுல. இந்த ஒற்றை வாதத்துக்குள்ள நிற்பதற்கு பதிலாக இத வெவ்வேறு விதமாக பல முனை போராட்டமா மாத்திடுச்சு. பல முனை போராட்டம் என்ன? ஐயா கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. ஐயா இதுல அரசியல் நோக்கம் இருக்கு. ஐயா இது வேணுக்குன்னே பழி வாங்குறாங்க. டாஸ்மாக் எம்ப்ளாயி எல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், பெண் எம்ப்ளாயிகளை எல்லாம் இது பண்றாங்க. அது போக டாஸ்மாக்ல ஊழல்னு சொல்லி அரசுக்கு இன்டைரக்டா கட்ட முயற்சிக்கிறாங்க. இவ்வளவு முனைகளை நீங்க அதுல திறந்து விட்டுட்டீங்க. ஆனா உண்மையிலே ஒரே ஒரு முனையை கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா போதும். என்ன முனைன்னா இப்ப நான் சொன்னதுதான். டாஸ்மாக் எம்ப்ளாயி பேர்ல லஞ்ச ஒழிப்புத்துறையால ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டால் டாஸ்மாக் சேர்மனையோ எம்டியவோ ரெய்டு பண்ண முடியுமா? இதான கேள்வி. அப்படின்னா கீழ்கோர்ட்ல ஒரு லஞ்ச ஒழிப்பு தொகை புகார்னா அதுக்கு நீங்க ஹைகோர்ட்டோட ரிஜிஸ்ட்ரி மேர்ல நீங்க ரெய்டு நடத்த முடியுமா? இதான் அனாலஜி. ஓபன் கோர்ட்ல வைக்கப்பட்ட அனாலஜி. நான் என் கற்பனையில இருந்து சொல்லல. இதை மட்டும் வச்சிருந்தாங்கன்னா இதுக்கு பதில் கூற வேண்டிய கட்டாயத்துல பெஞ்ச் இருந்திருக்கும். சரி, பெஞ்சு கொடுக்குற தீர்ப்பெல்லாம் அதுக்கு விமர்சனம் பண்ணாங்க. என்னன்னா விமர்சனம் பண்ணி தானே நீங்க அப்பீல் போறீங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க? இவங்க அப்பீல் தான் போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு அப்பீல் போகும். சிக்கல் இதுல என்னன்னா செந்தில் பாலாஜி அமைச்சர். அவரு ஒரு வருஷம் இடி பிரச்சனை ஜெயில இருந்தாரு. ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி வரும்போது அதே துறையை அவருக்கு அப்படியே கொடுத்து திருப்பி அமைச்சராகி இருக்காங்க. அது வேற சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில் இருக்கிற மேட்டர். இப்படி பிற புறக்காரணிகளும் இதுல சேருது. எனவே தர்ம சங்கடமான ஒரு நிலைமையில தமிழ்நாடு அரசு மாட்டிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இதோடைய அடுத்த கட்டமாக இருக்கிறது இந்த உச்சநீதிமன்றம் மட்டும்தானே சார்? ஏன்னா இது அரசியல் நகர்வுகளும் இருக்கு. தொடர்ந்து சட்டசபையில் இதை பற்றின கேள்விகள் எழுப்பப்படுது. நேற்றைய தினம் கூட எடப்பாடி அவர்கள் பேசும்போது டாஸ்மாகை பற்றி பேசணும்னு சொன்னோடனே அனுமதி மறுக்கப்படுது. வெளியே பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இப்போ இது ஒரு அரசியல் நகர்வா எதிர்கட்சிகளுக்கு எப்படி எடுத்து வைப்பாங்க? இதை பற்றி எப்படி பேச ஆரம்பிப்பாங்க? சரி, டாஸ்மாக் ரெய்டு நடத்தின உடனே இடி 2 பக்கம் அறிக்கையில கொடுக்குது. 1000 கோடி ரூபாங்கிறத உடனே அரைவு பண்ணிடுவாங்களா? ஒரு 40,000 50,000 பக்கம் ஆவணம் கிடைச்சதுன்னு வைங்க. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு 4-5 நாளைக்குள்ள ஐயா மொத்தம் 1000 கோடின்னு சொல்ல முடியுமா? அது எப்படி சொல்லுச்சு? எப்படி 2 பக்கம் அறிக்கை கொடுத்துச்சு? அதுக்கு முந்தைய எப்படி அண்ணாமலை சொன்னாரு? எப்படி அதை அரசியல் போராட்டமா மாத்தினாரு அண்ணாமலை? தமிழ்நாடு பிஜேபியோட முன்னாள் தலைவர் எப்படி மாத்தினாரு? அப்ப அரசியல் இருக்கு. நீதிமன்றம் என்ன சொல்லுது? அது எங்க வேலை இல்லை, அது நீங்க மக்கள் மன்றத்தில் முடிவு பண்ண வேண்டிய வேலை. இதோட பெட்டர் ஜட்ஜி மக்கள் தான் அப்படின்னு அது சொல்லுது. அப்படிதான் சொல்லும். அப்படி சொல்வதற்கு நம்ம ஆர்குமெண்ட் வைக்க கூடாது. அப்ப இது அடுத்த கட்டமா என்ன ஆகும்? எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்ல பாரதிய ஜனதாவோ டாஸ்மாக்ல ஊழல், உயர் நீதிமன்றமே சொல்லிருச்சு, ரெய்டு நடத்தலாம்னு சொல்லிருச்சு, செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக அரசு மெனக்கிட்டது, இப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிதான் அரசியல் வரும். அரசியல்ங்கிறதே நேரேட்டிவ் செட்டிங் தானேங்க. நீங்க உரையாடல்களை தொடர்ந்து கட்டமைத்தல் தானே. இந்த அரசுக்கு எதிரான உரையாடல்கள் என்ன? சட்ட ஒழுங்கு சரியில்லை, தினம் ஒரு கொலை நடக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்க பார்த்தாலும் ஊழல், இதான நேரேட்டிவ். அப்ப இந்த நேரேட்டிவ்ல எங்க பார்த்தாலும் ஊழல்ங்கிறதுல மதுபான கடையில ஊழல் அப்படிங்கிறத குடியார பெருமக்கள் உடனே ஒத்துக்கிடுவாங்க. ஆமா ஐயா, ஆமாங்க ஐயா, 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நான் பாட்டில் வாங்கினேன். நீங்க எந்த ஊருக்கு வேணாலும் உங்க பழைய பஸ் ஸ்டாண்ட்ல என்ன வியாபாரம் நடக்க? பழைய பஸ் ஸ்டாண்ட் பூரா பாட்டில் வியாபாரம் தாங்க. புது பஸ் ஸ்டாண்டு நல்லா இருக்குங்க, பழைய பஸ் ஸ்டாண்டு பால் அடைஞ்சு கிடக்கு. எத்தனை மணிக்கு போனாலும் அங்க பாட்டில் கிடைக்கும். ஆக
பொதுமக்கள் வந்து ஆமா ஊழல் என்பதை ஒத்துக்கொள்வார்கள்ங்கிறது இதோட சிக்கல். அப்ப அரசு இதை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்கணும். இத்தனை எஃப்ஐஆர் இருக்கு, இத்தனை வருஷம் இது நடந்திருக்கு, இதெல்லாம் எங்க பொதுமக்களுக்கு எங்க தெரியும்? 45 எஃப்ஐஆர்ல எந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணீங்க? ஒரு எம்ப்ளாயி பேர்ல வந்து குற்றச்சாட்டு இருந்தா அதுக்கு வந்து இடி வந்து தலைமையகத்தை ரைடு பண்ண முடியுமா? இந்த கேள்வியோட இதை நிறுத்தி இருக்கணும். அப்படி நிறுத்தல. உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது அவங்க வேற மாதிரி டீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இடிக்கு எதிராக நிறைய கருத்துருவாக்கங்கள் உச்ச நீதிமன்றத்தின் பல்வேறு அமர்வுகள்ல வந்துருச்சு. இடி வந்து விச்சுண்டு பண்ணுது, இருட்டுல தேடும், கிடைச்சதுன்னா மாட்டிக்கிடுச்சுங்க, இல்லைன்னா நாங்க இருட்டுல தேடணுங்க, அப்புறம் லைட் கொண்டு வந்து தேடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. விச்சுண்டு இந்த டார்க் துளாவதுங்க இருட்டுக்குள்ள. கிடைச்சது சிக்குச்சுன்னா லாபம், சிக்கலைன்னா பரவாயில்ல, அடுத்த வாட்டி வந்து லைட் கொண்டு வரணும்ட்டு வந்துருவாங்க. நஷ்டம் யாருக்குன்னா அரசியல்வாதிக்கு தான். ஏன்னா இது வந்து பொதுமக்கள் மெமரியில அப்படியே இருக்கும். சிபிஐ வந்து ரெய்டு பண்ணுச்சுங்க. 5 கோடி ரூபாய் கேஷ் வந்து போன ஆட்சியில நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்துல கிடைச்சது. வழக்கு எந்த நிலைமையில இருக்கு? வருஷம் 7வது. 5 crores கேஷ், புது நோட்டு. அப்பதான் அந்த நோட்டு புது நோட்டு அடிச்சது. அப்ப செலக்டிவா தானே செய்யறாங்க. இந்திய அமைப்புகள் பேர்ல ஏன் ஜனங்களுக்கு நம்பிக்கை போகுது? தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயங்கள் பேர்ல தான் கவனம் செலுத்துவாங்க. அதிமுக ஆட்சியில ஊழல் இப்ப பிஜேபி சொல்லுமா? அமித்ஷா போன வருஷம் என்ன சொன்னாரு? திமுக அதிமுக 2 ஊழல் கட்சியும் ஒழிக்கிறது தான் பிஜேபியோட வேலைன்னாரு. இந்த வருஷம் என்ன சொல்றாரு? நாங்க எல்லாம் ஒண்ணுங்க, தூக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாம் மறைஞ்சு போச்சா? இது எந்த மாநிலத்துல எல்லாம் நடக்கலன்னு கேட்டு பாருங்க. இடி ரெய்டுன்னு விடும், அப்புறம் வந்து கட்சி உடையும். சிவசேனா வந்து 2ஆ உடைஞ்சு ஒரு சிவசேனா மகாராஷ்டிரால பிஜேபியோட சேரும். அப்புறம் அது பத்தி அது என்ன ரைடு, அதுக்கு பிறகு என்ன பேச்சு இருக்க? ஒரு பேச்சும் கிடையாது. அப்போ இதனாலதான் அமைப்புகள் பேர்ல நம்பிக்கை போகுது. சரி, அமைப்புகள் புனிதமானவையாக இருந்தா பிரச்சனை இல்லை. அமைப்பின் நோக்கம் புனிதமானது. பெஞ்ச் சொல்லுதுங்க, எக்கனாமிக் அஃபென்ஸ் நாட்டுக்கே விரோதமான விஷயம், வந்து புனித நோக்கத்தோட இயற்றப்பட்ட சட்டம், யாருமே மறுக்கல. பிஎம்எல்ஏ புனித நோக்கத்தோடு இயற்றப்பட்ட சட்டம், உலகளாவிய சட்டம். ஒவ்வொரு நாட்டில் வெவ்வேறு பேர், அவ்வளவுதான். ஆயுத கடத்தல்காரர்கள், போதை மருந்து கடத்தல்காரர்கள், இவங்களெல்லாம் பிடிக்க வேண்டியதான் நோக்கம். ஆனா அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க. பழையபடி இது எதை குறிப்பிடுது? கவர்னர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாட்டில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு தான். அரசியல் அமைப்பு எவ்வளவு புனிதமானதாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவர்கள் மத்தியிலே மனதில் கெட்ட எண்ணம் இருந்ததுன்னா புனிதமான சட்டங்களும் கெட்டதா மாறிடும். குட் பிகம்ஸ் பேட். இங்கேயும் அதே தான். செயல்படுத்துறவங்க யாரு? இடி. யாரு இடி தானே செயல்படுத்துது அப்படின்னா அதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ஏன்னா இடியில் இருக்க எல்லா ஆபீசர்ஸும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணிக்கங்கள். ஒவ்வொரு துறையிலையும் நல்ல பெரிய டாப் பீப்புள் தாங்க அங்க கொண்டு வந்திருக்கோம். ஐநா சபையே நம்ம இடியை பாராட்டி இருக்கு. ஆனா கடந்த 3-4 வருஷமா பாருங்க, சுப்ரீம் கோர்ட்டே ஏகப்பட்ட விஷயம் இடியை கண்டிச்சுதானே சொல்லுது, டெல்லி ஹைகோர்ட் சொல்லுது. அப்ப எப்படி பிஎம்எல்ஏங்கிற புனிதமான சட்டம் வந்து புனிதமானவர்களால் பிரயோகிக்கப்படுகிறதுங்கிறத எப்படி எடுத்துக்க? சிக்கல் இதுதான். டாஸ்மாக் ஊழல் என்பது பொதுமக்கள் மத்தியில் இருக்கிற அபிப்பிராயம், அது அடுத்த சிக்கல். ஆனா டாஸ்மாக் ஊழலை பற்றி ஆய்வதற்காக அமைக்கப்பட்ட அல்லது ஏவப்பட்ட இடி அது புனிதமானதாங்கிறது அடுத்த கேள்வி. இப்படி இந்த நாடே வந்து ஒரு விசித்திரமான ஒரு கெடுவிட்ட சூழல்ல இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இந்த வாதங்களை சரியா வைக்காததுனால வந்த விளைவு அப்படின்னு நம்ம இதை ஒரு மனதா ஏத்துக்க முடியும். வாதங்களை சரியா வச்சிருந்தாலும் இந்த பெஞ்ச் ஆரம்பத்திலேயே வந்து இதாயிடுச்சுங்க. எப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்களோ அப்பவுமே அது பெஞ்சுக்கு இயல்பான ஒரு இது வந்துடும். அதாவதுங்க, நீங்க நம்மகிட்ட ஒரு மேட்டர் நிலுவையில் இருக்கு, நீங்க டக்குன்னு மேல போறீங்க அப்படின்னா அந்த பெஞ்ச் அது ஓபனா கண்டிச்சிருச்சு. அப்ப கண்டிச்ச பிறகு அது விசாரிச்சிருக்க கூடாதுங்கிறது என் கருத்து. வழக்கறிஞராக என் கருத்து அதுதான். நான் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டேன். கண்டனம் தெரிவிச்ச பிறகு நான் எவ்வளவு சிறந்த தீர்ப்பு கொடுத்தாலும் என் தீர்ப்பு பேர்ல ஒரு சந்தேக நிழல் படியுமா படியாதா? அப்ப நம்ம விசாரிச்சிருக்க கூடாது. நீங்க எனக்கு பின்னாடி, நீங்க என் முதுகுக்கு பின்னாடி நீங்க சுப்ரீம் கோர்ட் போனீங்க, எங்களுக்கு அது பிடிக்கல, வேற பெஞ்ச் அமைச்சு விசாரிச்சுங்க. இப்படிதான் இது போயிருந்திருக்கணும். இல்ல நாங்க விசாரிப்போம்னு சொல்லி விசாரிச்சு அவங்க எவ்வளவு சிறந்த தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த தீர்ப்பை எதிர்த்து அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து அது சந்தேகத்தின் நிழல் படியத்தான் செய்யும். இல்ல இப்ப உடனடியாக இவங்க உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாமா? இல்ல கண்டிப்பா உச்சநீதிமன்றம் போவாங்க. என்ன காரணம்னா, இப்போ டாஸ்மாகில் ரைடு நீங்க நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க. இனி ரைடு நடத்த போறது இல்ல இடி.
ஏன்னா அவங்க தான் எல்லா ஆவணத்தையும் எடுத்துட்டான்னு சொல்லிட்டாங்களே. இனி எதுக்கு போய் ரைட் எடுத்த? ராஜஸ்தான்லயோ ஏதோ ஒரு பிஜேபி ஆள்ற மாநிலம், இந்த பிஜேபி ஆள்ற மாநிலத்தை பத்தி எல்லாம் ஹைகோர்ட்ல பேசினாங்க. பிஜேபி ஆள்ற மாநிலத்துல ரெய்டு நடத்துறது, இடி எப்படி நடத்துது, இங்க எப்படி நடத்துதுலாம் பேசினா, அதெல்லாம் தேவையற்ற பேச்சு. ஆனா பத்திரிகை செய்தி அங்க ஒரு தாது மணல் சம்பந்தமான ஒரு சிக்கல். சுப்ரீம் கோர்ட் ஐயா ஏன் நீங்க போய் விசாரிக்கலன்னு இடியை கேக்குது. எஜமா எங்க கிட்ட ஆளே இல்லைங்க, ஆள் பற்றாக்குறை, நாங்க விசாரிக்க முடியலன்னு இடி பதில் சொல்லுது. அதே இடி இங்க ரெய்டு நடத்திட்டு இருக்கு. சரி, சிக்கல் இதுதான். ஆட்சி எல்லாருக்கும் பொதுவானதாக இருந்தால் அதுல ப்ராப்ளமே இல்லை. அந்த காலத்துல சிபிஐ எப்படிங்க இருந்துச்சு? பேரட் இன் த கேஜ், கூட்டில் அடைக்கப்பட்ட கிளியாக இருக்கிறது. யார் சொன்னா? சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. உங்க சிபிஐ கிளிதான், ஆனா கூட்டில் அடைச்சு வச்சிருக்கீங்க. எப்போ? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. அப்ப சிபிஐ, இப்ப இடி. அதை தாண்டி என்ன வித்தியாசம் இருக்கு? இடி கையில பிஎம்எல்ஏ இருக்கு. பிஎம்எல்ஏ சட்டம் கடினமான சட்டம். உள்ளதுக்கு போட்டா 1 வருஷம் வெளியில் வர முடியாது. அது இப்போ உடைச்சிட்டு வெளியில வராங்க. என் வருத்தம் என்ன தெரியுமா? பிஎம்எல்ஏ மூலமாக நிஜ குற்றவாளிகள் அவங்க நீண்ட காலம் சிறையில் இருக்கணும்ல. இவ்வளவு தீர்ப்புகள் அகைன்ஸ்டா வந்துருச்சுன்னா அவங்க வெளியில வந்துருவாங்க ஜாமீன் வாங்கிட்டு. ப்ராப்ளம் இந்த குண்டாஸ் ஆக்ட் தவறா பயன்படுத்துறோம். தவறா பயன்படுத்துறதுனால என்ன? நிஜமா குண்டாஸ் ஆக்ட்ல இருக்க வேண்டியவன் அதை பயன்படுத்தி வெளியில வருவான். அரசியல் நோக்கத்துக்காக ஒரு நாட்டில் எப்ப சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறதோ, எப்ப அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுகிறதோ அப்பவே அது அனர்த்தமாகுதுங்கிறதா என் கருத்து. ஈடியின் வெற்றியா இதை பார்க்க முடியாது சார். அப்படி பார்க்க முடியாது. யாரோட வெற்றி தோல்வி கிடையாதுங்க, சிஸ்டத்தோட ஃபெயிலியர் தான். டாஸ்மாக் ஊழல், பாட்டிலுக்கு 10 ரூபா பில் கொடுக்கல, இதெல்லாம் நிவர்த்தி பண்ண வேண்டியது யாரு? எத்தனை வருஷமா? ஆரம்பிச்ச காலத்துல இப்போ இந்த எஃப்ஐஆர் போட ஆரம்பிச்சே 10 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. எத்தனை எஃப்ஐஆர்? 45. ஏன் நான் இத்தனை எஃப்ஐஆர் பேர்ல இத்தனை வருஷமா நடவடிக்கை எடுக்கல? லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்துக்கணும்லன்ற லாஜிக்கல் எண்ட் என்னங்க? ஒரு எஃப்ஐஆர் போட்டு அப்படியே விட்டுறதா? எஃப்ஐஆர் பேர்ல நீங்க நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணுங்களா? இடி எத்தனை கேஸ்ல தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு இது வரைக்கும்? 1%, 2% கூட இல்ல. அதாவது அவனுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு அவனை தூக்கி ஒரு கொஞ்ச நாளைக்கு விசாரணை இல்லாம ஜெயில வச்சுட்டு அதோட மறந்துடுறாங்க. அப்ப கன்விக்ஷன் ரேட் இவ்வளவு புவரா இருக்கும்போது இடி பேர்ல எப்படி நம்பிக்கை வரும்? அப்போ ஒட்டுமொத்தமா இது சிஸ்டத்தோட ஃபெயிலியர்ங்கிறது தான் என் கருத்து. நல்ல சட்டங்களை கூட தவறாக பயன்படுத்துவதன் மூலமாக நாட்டு மக்கள் மத்தியில சந்தேகத்தையும் கோபத்தையும் தான் விதைக்கிறாங்க. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.